Hi friends, welcome to Geeta Samayal. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா காலையில டிஃபன், பசங்களுக்கு லஞ்ச், நம்மளுக்கு மதிய சாப்பாடு தான் பார்க்க போறோம். எப்பவும் போல காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கேத்தியாச்சு. எப்பவும் போல ஒரு 6:15 மணிக்கு நம்ம சமையல் கட்டுக்கு வந்தாச்சு. இப்போ கிச்சடி தான் செய்ய போறோம். டக்குன்னு செஞ்சிடலாம். பசங்களுக்கு காலையில் கிச்சடி டிஃபனு, ரசம் சாதம் குக்கரில் வச்சுட்டு குடமிளகாவும் வாழைக்காவும் வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் பிரியாணி அரைச்சிட்டு செய்ய போகிறோம். அது கூடயே சிக்கன் மசாலா செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ முடிச்சிடலாம். காலையில் டிஃபனும் குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸும். கிச்சடிக்கு தான் தண்ணி வச்சுருக்கேன். இந்த பக்கம் வானொலி வச்சுருக்கேன். அப்புறம் கேரட்டு, பீன்ஸு, பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? பட்டாணியும் இருக்குது, போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஹீட் ஆகிறதுக்குள்ளே பட்டை லவங்கெல்லாம் எடுத்து வைக்கணும்ல, அதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். ஓகேவா? எண்ணெய் ஹீட் ஆகட்டும். இப்போ எண்ணெய் காயட்டும். இந்த பட்டை லவங்கம் இருக்குது பாருங்கள். நம்ம வீட்டில் எப்படி உப்பு, புளி, மிளகாத்தூளும் இருந்தால் எவ்வளோ வீடு செழிப்பாக இருக்கோ, அதுமாரி இந்த பட்டை லவங்கம் நம்ம இந்த வாசனை பொருள் இருந்தால் மகாலட்சுமி வீட்டில் நல்லா தங்குவான்னு சொல்லுவாங்க. அதேமாரி ஊறுகாய் சொல்லுவாங்க. ஊறுகான்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நான் அதை சொல்கிறேன். ஊறுகாவும் அப்படி தான் சொல்லுவாங்க. ஊறுகாவும் நம்ம வீட்டில் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு வீடு நல்லா சுபஷமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எப்பயுமே பட்டை லவங்கம்லாம் கொஞ்சம் ஸ்டாக்லேயே வச்சுக்கோங்க. புரியுதா? ஒன்றும் இல்லை, ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கி வச்சாவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் எப்போ மளிகை சாமான் போட்டாலும் என்கிட்ட பட்டை லவங்கம் நிறைய இருந்தால் கூட கண்டிப்பாக நான் வாங்கி தான் வைப்பேன். இப்போயே நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த தூக்கில் வச்சுருக்கேன். இந்த தூக்கில் இப்போ வாங்கிட்டு வந்தது. ஏற்கனவே பாருங்கள், எல்லாமே தனித்தனி கவரில் இந்த தூக்கில் போட்டு அப்படியே வச்சுருவேன். வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, நம்ம தேவையானது எப்போ வேணால் எடுத்துக்கலாம். டெய்லியுமே நீங்கள் பட்டை லவங்கம் இதெல்லாம் சாப்பிட்டுட்டே அந்த தொண்டை பிரச்சனை, ஜீரண ஆகாத பிரச்சனைலாம் வராது. ஓகேவா? நம்ம இப்போ கிச்சடியை தாளிச்சிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதை போட்டுக்கலாம். பட்டை லவங்கம், கடல் பாசி. ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா லவங்கம் கண்டிப்பாக வெடிக்கும். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு. ஓகேவா? கருவேப்பிலை, பச்சை மிளகாய், நல்லா பொரிஞ்சு வந்தோன்னா பெரிய வெங்காயம் ஒரு 1.5 வெங்காயம். தண்ணி குக்கரில் வச்சுருக்கேன். இதில் ஊற்றிட்டு அப்படியே ரசம் சாதத்தை குக்கர்லேயே அப்படியே செஞ்சிடலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தக்காளி 2. ஓகேவா? நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. தக்காளி வதங்கி வரட்டும். இப்போ இது கூடயே கொஞ்சம் புதினா சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தா தான் சீக்கிரம் வதங்கும். ஓகேவா? தண்ணி நல்லா மலர்ந்துருச்சு. நான் சிம்மில் வச்சுருக்கேன். கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி. இது கூடயே மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள். ஏன்னா பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க, போதும். ஓகேவா? இப்போ இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். காய் நல்லா வெந்துடும். பாருங்கள் தண்ணி எந்த அளவுக்கு மலருதுன்னு.
உப்புமாக்கு வந்து எப்பயுமே சுட 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 தண்ணி ஊற்றும் போது அந்த அளவுக்கு பளபளன்னு வரும். உப்புமாக்கு சேமியா கூட நம்ம தண்ணி வந்து அப்படியே கடாயிலே வச்சுருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உப்புமாக்கும் கிச்சடிக்கு கேசரிக்கெல்லாம் தண்ணி நல்லா மலரணும். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு மலரணும். ரசம் சாதத்துக்கு 1.5 கப்பு அரிசி, 3 ஸ்பூன் துவரம்பருப்பை ஒரு 1/4 ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். ஓகேவா? இப்போ வந்து ரவையை சேர்த்துக்கலாம். இந்த கிளாஸில் 2 கப்பு சேர்க்குறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு ஃபாஸ்ட்டாக வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ரவையை நல்லா வறுத்தாச்சு. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க, அப்படியே 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க, ரெடி ஆகிடும். ஓகேவா? இது போல் தான் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா பளபளன்னு வரும். சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நம்ம ரசம் சாதத்தை குக்கரில் தாளித்து விட்டுடலாம். இப்போ வந்து குக்கர் வச்சுருக்கோம். ஓகேவா? கொஞ்சம் வந்து சீரகம், அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க, பொரியட்டும். ஒரு பச்சை மிளகாய், அப்படியே பொரிஞ்சிடும் கடுகு. அப்புறம் வந்து காஞ்ச மிளகாய், தட்டி வச்ச பூண்டு, நல்லா பொரிஞ்ச உடனே 2 தக்காளி பழம், ஓகேவா? இது கூடயே சாம்பார் பொடி ஒரு 1/2 ஸ்பூன், அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி ஒரு 1/4 ஸ்பூன், அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் நல்லா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தக்காளி ஒரு அளவுக்கு அப்படியே குழஞ்சி வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், தக்காளி வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சிருச்சு. ஓகேவா? இதில் 1/2 கிலோ வந்து அரிசியும் பருப்பும் இருக்குது, 1/2 கிலோ வந்து தண்ணி. ஓகேவா? இன்னும் ஒரு 1க்கு 2 பங்கு தண்ணி. அது எப்படி வைக்கிறதுனா, தண்ணி வச்சிடுறோமா, இப்போ புளி தண்ணியும் 1 பங்கு வைக்க போகிறோம். மொத்தம் 3 பங்கு வைக்க போகிறோம் ரசம் சாதத்துக்கு. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ 2 பங்கு தண்ணி வச்சிட்டோமா, 1 பங்கு புளி தண்ணி. ஓகேவா? இதுக்கப்புறம் உப்பு. இன்னும் வந்து நம்ம ரசப்பொடியே போடல, ஏன்னா அப்பையே போட்டால் கரிஞ்சிரும்னு தான் போடல. இப்போ வந்து உங்களுக்கு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் இதில் 4 ஸ்பூன் போடுறேன். 4 ஸ்பூன் போட்டால் கரெக்டாக இருக்கும், சின்ன ஸ்பூனில். அதனால் இப்போ கொத்தமல்லி போட்டுடலாம். குக்கரை மூடி வச்சிடலாம். நல்லா ஒரு 5 விசில் விட்டு எடுங்க, சூப்பராக இருக்கும். 1 பங்கு தண்ணி நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தான் விட்டுருக்கோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஓகேவா? இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ குக்கரை மூடி ஒரு 5 விசில் விட்டுக்கோங்க. நம்மளோட கிச்சடி நல்லா சூப்பராக பூ போல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஓகேவா? இப்போ வந்து நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி அப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா சரியாயிடும்.
நான் வந்து சட்னியெல்லாம் அரைக்கலை, பசங்களுக்கு அப்படியே போட்டு கொடுத்துருவேன். நெய் வந்து உங்கள் விருப்பம்தான், ஓகேவா? சூப்பராக உதிரியாக வந்துடும். யாருக்கு உப்புமா, சேமியா, கிச்சடி இதெல்லாம் வந்து உதிரியாக பிடிக்கும்னு சொல்லுங்கள். எங்களுக்கு எங்கள் அம்மா அப்படி செஞ்சு கொடுத்து பழகிட்டாங்க, அதனால தான் இப்படி சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் உதிரியாக. அப்படியே ஒரு 5 நிமிஷம் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. ஏன்னா ரவை நல்லா டோட்டலாக சூப்பராக வெந்துருச்சு, ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா வாழைக்காவும் குடமிளகாவும் வறுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்து பசங்களுக்கு கிச்சடியை போட்டு கொடுத்துடலாம், ஓகேவா? இப்படி கரண்டியில் எடுத்தால் அப்படியே விழணும், அதுதான் கிச்சடி. செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணி கேட்டிங்கன்னா ரவைக்கு வந்து 1க்கு 1.5 தான் வைக்கணும். நல்ல தண்ணி சூடாக இருக்கணும், ஓகேவா? அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பசங்களுக்கு கொடுத்துடலாமா? ஆனால் பசங்க இவ்வளோ சாப்பிட மாட்டாங்க, 2 பேர்த்துக்கு இது நான் உங்களுக்கு காட்டுறதுனால எடுத்து காட்டியிருக்கேன், ஓகேவா? இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிட்ருக்கோம், ஓகேவா? கடுகு கொஞ்சம் சீரகம், பொரிஞ்சோடனே கருவேப்பிலை. இப்போ நல்லா பொரிஞ்சோடனே வாழைக்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு வாழைக்காய்க்கு நான் 3 குடமிளகாய் சேர்க்க போகிறேன். இனிமேல் தான் கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இதை வதக்கி விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, நம்ம பாட்டுக்கு ஒரு பக்கம் வெட்டிடலாம். உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதுக்கு வரைக்கும் மிளகாத்தூள், 2த்துக்குமே தான். இது கொஞ்சம் ஃப்ரை ஆனால் நல்லாயிருக்கும். குடமிளகா வந்து சீக்கிரம் வந்து நம்மளுக்கு வெந்துடும். சிம்மில் வச்சுக்கோங்க ஒரு 5 நிமிஷம். இப்போ பாருங்கள், இந்த 3 குடமிளகா, ஓகேவா? 3 கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு 3 விசில் வந்து ரசம் சாதத்துலேருந்து வந்துருச்சு. இப்போ நான் குடமிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன். வாழைக்காய் பாதி வெந்த பிறகு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எதுவுமே போட தேவையில்லை, இதில் இருக்கிறதே கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து குடமிளகா வதங்கினா சரியாக போயிடும். ஒரு 2 செகண்ட் மட்டும் மூடி வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருக்கோம். இது போதும். இப்போ மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அப்படியே குக் பண்ணிக்குவாங்க. இதில் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு, ஓகேவா? நம்மளுக்கு ரசம் சாதத்துக்கும் விசில் வந்து அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சு நம்மளுக்கு வாழைக்காவும் குடமிளகாவும் ரெடி ஆகிடும். இப்போ ரச சாதத்தை ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம 1க்கு 3 பங்கு தண்ணி வச்சோம். இதுவே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா தலை இருக்குது. அப்படி இன்னும் தலைன்னு வேணுன்னா நல்லா கொதிக்க வச்சு தண்ணி ஒரு கிளாஸ் சேர்த்துக்கோங்க, ஓகேவா? இது இப்போ கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு. சாப்பாடு கரெக்டாக இருக்குது. அதேமாரி அரை அலாக்குக்கு 1 ஸ்பூன் தான் வந்து நீங்கள் பருப்பு போடணும். பருப்பு ரொம்ப போடக்கூடாது. இப்போ கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய் ஒரு 1.5 ஸ்பூன் ஊற்றிருக்கேன்.
நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பசங்களுக்கு கட்டும் போது சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பாடை கட்டிடுங்க. இப்போ நம்மளுக்கு குடமிளகாவும் ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? நல்லா வெந்துருச்சு. இப்போ இதையும் கட்டிக்கலாம். கட்டிட்டு சாப்பாடை கட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பசங்களுக்கு லஞ்சு கட்டியாச்சு. ரசம் சாதம், குடமிளகா, வாழைக்காய் வறுவல், ஸ்நாக்ஸுக்கு வந்து மாதுளம்பழம் கொடுத்துருக்கேன். பசங்களே இப்போ ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பசங்களாம் ஸ்கூல் போயாச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி விட்டு சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம 1 கிலோ அரிசி எடுத்துருக்கோம். ஓகேவா? பாருங்க, 5 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சும்மா ரஃப்பாக தான் போட போகிறேன். டக்குன்னு செஞ்சிடலாம். ஏன்னா கரண்ட் வர போயிடுச்சு. மணி வந்து 1 மணி ஆயிடுச்சு. ஏன்னா பசங்களுக்கு வரைக்கும் நம்ம சாப்பாடு கட்டி அனுப்பிச்சாச்சு. பிரியாணியெல்லாம் கொஞ்சம் சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஓகேவா? அதனால தான் நான் எப்பவுமே 12, 12:30 ஸ்டார்ட் பண்ணுவேன். 1:30 சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து கரண்ட் இல்லை. 11 மணிலேருந்து கரண்ட் இல்லை. சரின்னு இப்போ 5 பெரிய வெங்காயம் சேர்த்துட்டேன். இதே கப்பில் இஞ்சி 1 கப்பு, அதே போல் பூண்டும் அதேமாரி எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? அதுக்கப்புறம் 1 கட்டு புதினா. சரியா? இப்போ மிக்ஸி ஜாரு இதுக்கே கரெக்டாக இருக்கும் போல இருக்குது. ஃபஸ்ட்டு இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தக்காளியை நீங்கள் அரைச்சிக்கோங்க. இல்லை பத்துச்சுன்னா இதிலே சேர்த்துடலாம். சும்மா ரஃப்பாக கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நல்லா ஒரு 90% கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அரைப்பட்டுச்சுன்னா சரியாக போயிடும் நினைக்கிறேன். இப்போ இந்த தக்காளியும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அரைச்சிட்டு பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ நம்ம 1 கிலோ பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு 1 லெமன். அதேமாரி வந்து இப்போ வந்து 1 கிலோ ரைஸுக்கு 1/2 கிலோ வந்து பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. அதே போல் தக்காளி உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணால் 600 கிராமும் போடலாம். ஏன்னா நம்ம தயிர், லெமன்லாம் கம்மி பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா உங்களுக்கு சரியான அளவு வேணால் அதே 1/2 கிலோ தக்காளி போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும். இப்போ நான் 1 லெமன் எடுத்திருக்கேன். தயிரும் ஊற்றுவோம். இப்போ இது ஃபுல்லுத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அரைச்சிட்டு வந்துட போகிறோம். அரைச்சிட்டு தாளிக்க பார்க்கலாம். ரைஸும் தாளிக்கிறதுக்கு முன்னாடி 2 அலம்பு அலம்பிட்டு ஊற போட்டு வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 90% அரைச்சிட்டு வந்தாச்சு. இது போல் அரைச்சிக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து நம்ம டவரா வச்சு தாளிப்பு போட்டுடலாம். இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ 1 கிலோவுக்கு வந்து 200 கிராம் ஊற்றினா கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஆனால் வந்து நான் ஒரு 150 கிராம் தான் ஊற்றுவேன். அதுவே கரெக்டாக இருக்கும். திகட்டாது. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தேங்காய் எண்ணெய் ஊற்றும் போது கண்டிப்பாக நான் வந்து என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்குலாம் உங்களுக்கு தெரியும். நான் நிறைய தேங்காய் எண்ணெய் தான் சேர்ப்பேன். நெய் அவ்வளோவா அவாய்ட் பண்ணிடுவேன். சேர்க்க வேண்டியதுக்கு சேர்ப்பேன். ஓகேவா? எங்களுக்கு தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் தான் பிரியாணியே பிடிக்கும். இப்போ தேங்காய் எண்ணெய் ஹீட் ஆகட்டும். பட்டை லவங்கெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், பட்டை, லவங்கம், ஜாதி பத்திரி, அன்னாச்சி பூ, அன்னாச்சி மூக்கு, ஏலக்காய் எல்லாம் இப்போ சேர்த்துடலாம். ஓகேவா? கொஞ்சமாக வெந்தயத்தாள். ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சம் புளிப்பு எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான் இப்போ வந்து பாருங்கள், எண்ணெய் வந்து பாதி ஹீட் ஆகும் போதே சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச விழுதை
சேர்த்துக்கோங்க. அப்படியே ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. நீங்கள் இதில் பச்சை மிளகாய் கூட அரைச்சி ஊற்றுறதா இருந்தாலும் ஊற்றிக்கோங்க. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து அரைச்சி செஞ்சு காட்டுங்கன்ட்டு. அவங்களுக்கோசம் நான் சரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வந்து இது நல்லா வந்து கண்டிப்பாக வதங்கணும். நல்லா சுருள வதங்கணும். ஒரு கைப்பிடி உப்பு போட்டுக்கோங்க. ஒரு கிலோவுக்கு கரெக்டாக இருக்கும். சப்போஸ் பத்தலைன்னா டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு சுருள அந்த பச்சை வாசனை போக நம்ம வதக்கணும். இது வதக்கிறதுல தான் இருக்குது. இப்போ அந்த வெங்காயம்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் வதங்கும் போது. கலரை வச்சு நீ கண்டுபிடிச்சிடலாம். இதில் தெரியாது. நல்லா அந்த ஈரப்பதம்லாம் போய் உங்களுக்கு வரணும். ஓகேவா? ஆனால் அந்த பிரியாணி செய்ய ஈஸி. இது கொஞ்சம் தெரியாதவங்களுக்கு செய்கிறது கஷ்டம். அது இல்லாமல் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது சூப்பராக இருக்கும். அந்த பிரியாணியோட எந்த பிரியாணினா வெங்காயம் தக்காளி வதக்கி செய்கிறோம் பாருங்க, அதை விட இது ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஆனால் வேலை ஜாஸ்தி. ஓகேவா? இப்போ இது நல்லா வதங்கின பிறகு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள் நல்லா தெறிக்குது. அப்பப்போ நடுவில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட வந்து நான் அப்பயே சொன்னேன், பச்சை மிளகாய் அரைச்சி ஊற்றுறதா இருந்தாலும் சரி, அப்படியே போட்டாலும் சரி. நான் வந்து ஒரு 6 பச்சை மிளகாய் அப்படியே போட்டுக்கிறேன். இது கூட வந்து காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. வெறும் மிளகாத்தூள். இது நல்லா காரமாக இருக்கும். ஒரு 1½ ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க. கரெக்டாக இருக்கும். நல்லா தெறிக்குது. அதனால் மூடி வச்சு தான் நம்ம ரெடி பண்ணணும். கண் வேறு நல்லா எரியுது. ஏன்னா நம்ம அரைச்சி ஊற்றிருக்கோம்ல, அதனால் நடுவில் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மூடி வச்சிடலாம். இந்த பக்கம் வந்து டக்குன்னு நம்ம எப்பயும் செய்கிற கொஞ்சமாக சிக்கன் தொக்கு செஞ்சுக்கலாம். ஏன்னா நான் இன்றைக்கி சிக்கன் 65 கூட செய்யலை. தேங்காய் எண்ணெய் தான் நானும் இதில் ஊற்றிருக்கேன். நிறைய பேர் கேட்குறீங்க, தேங்காய் எண்ணெய் சாப்பிட்றீங்களே, ஃப்ளேவர் பிடிச்சிருக்கான்ட்டு. சின்னதுலேருந்தே எங்கள் அம்மா எங்களுக்கு எண்ணெய்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லா எண்ணெயுமே செய்வாங்க. அதனால் எங்களுக்கு ஒன்றும் தெரியல. அதனால் நானும் வந்து என் பசங்களுக்கு அப்படியே பழக்கிட்டேன். ஓகேவா? எண்ணெய் காயிட்டோம். இப்போ வந்து பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சோம்பு, ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரே ஒரு பெரிய வெங்காயம். பிரியாணிக்கு வந்து வெங்காயம் வதங்க கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். அந்த பச்சை ஸ்மெல் போய் நீங்கள் செய்யும் போது தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஓகேவா? அதுக்காக தான் அந்த பிரியாணி வந்து சட்டுன்னு செஞ்சிடலாம். இந்த பிரியாணி செய்ய கொஞ்சம் லேட் ஆகும். அங்கே பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பசங்க சின்ன பசங்கள்லாம் எதையுமே எடுத்து வைக்காதுங்க. நல்லா தெறிக்குது. நல்லா சூடு. பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ஆனால் வந்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கோங்க. மணம் வந்து அந்த பச்சை மணம் போகணும். ஓகேவா? தெரியாதவங்களாம் செய்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் இது. ஏன்னா வந்து சில பேருக்கு வந்து பிரியாணி செய்ய தெரியாதவங்க மனம் தெரியாது. ஓகேவா? ஆனியன் வதக்கி நம்ம செய்கிறோம் பாருங்கள், அதில் வந்து நம்ம வதக்கிறதுனால தெரிஞ்சிடும். இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து சிம் பண்ணிக்கோங்க. ஏன்னா நல்லா தெறிக்குது. இப்போ வந்து சிக்கனை சேர்த்துடலாம். ஓகேவா? 1 கிலோ சிக்கனு சேர்த்துருக்கேன். சிக்கன் வந்து அதுக்கு தகுந்த மாரி போட்டால் தான் நல்லாயிருக்கும்.
தயிர் வந்து ஒரு 100 கிராம் தயிர் சேர்த்துக்கோங்க. புளிப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து தயிர் வந்து ரொம்ப புளிப்பாக ஊற்ற மாட்டேன். ஆனால் பிரியாணிக்கு வந்து புளிப்பாக ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் தயிர் புளிக்காது. நான் வீட்டில் போட்ட தயிர் சேர்த்துருக்கேன். கடையிலனா உங்களுக்கு நல்லா புளிப்பு வரும். அவ்வளோதான். மூடி வச்சுருங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதிலேருந்தே கொஞ்சம் கிரேவி எடுத்து இந்த தொக்கில் ஊற்றிக்க போகிறேன். இதில் எல்லாமே இருக்குல்ல, இதில் ஊற்றிட்டு சிக்கனை சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கணும், பத்தாது. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் இப்போ தான் அரைச்சேன். அதை அரைச்சி முடித்த உடனே எனக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நிறைய சேர்த்தா தான் பிடிக்கும். அதனால் நான் எப்பயுமே அரைச்சி வச்சுப்பேன். 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அது 1 கிலோ சிக்கன் தான் எடுத்து வச்சுருக்கேன். எப்பயுமே அரைச்சி வச்சுட்டா தான் நம்மளுக்கு நல்லது. இன்றைக்கி நம்ம நேரம்னு பார்த்து கரண்ட்டு போயிடுச்சு. கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம செய்யும் போது ஈஸியாக இருக்கும். டைமிங்கும் இருக்கணும், ரெடியும் பண்ணணும். அப்போ வந்து நம்ம ரிலாக்ஸாக பண்ணால் ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வரைக்கும் நம்ம சமைச்சிட்டு பார்த்தா 11 மணிக்கெலாம் கரண்ட்டு போயிடுச்சு. சரி, எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஆரம்பிச்சிட்டே இன்றைக்கி 1 மணி ஆயிடுச்சு. இதுக்கு நீங்கள் தக்காளி எல்லாம் போட தேவையில்ல. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா லீஃப் போட்டுக்கோங்க. நீங்கள் இது போல் நீங்கள் இந்த கிரேவியை எடுத்து நம்ம செய்யும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் 2-3 தடவை செஞ்சுருக்கேன். எங்கள் அம்மாலாம் செஞ்சுருக்காங்க. நான் அதை பார்த்து தான் சரி ஒரு தடவை செஞ்சு பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் அதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னடா அது இந்த இதுலேருந்து எடுத்து ஊற்றிட்டாங்க, இந்த பிரியாணிக்கு பத்தாதுன்னு நினச்சிக்காதீங்க. கண்டிப்பாக பத்தும். டேஸ்ட்டும் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகேவா? இப்போ சிக்கனை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுலேயே மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள். நல்லா காரமாக இருக்கும், வீட்டில் அரைச்சது. ஓகேவா? பார்த்துட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நாங்கள் எப்படி சாப்பிடுவோமோ அந்த மெத்தடில் நான் காரம் சேர்த்துருக்கேன். ஓகேவா? காரம் உப்பெல்லாம் வந்து அவங்கவுங்க விருப்பம்தான். இது வெறும் மிளகாத்தூள் நல்லா அந்த நீட்டு மிளகா கூட அரைப்பேன். காஷ்மீர் மிளகா அது தனியாக அரைச்சி வச்சுப்பேன். அது கலருக்கு மட்டும்தான். ஓகேவா? இது பாருங்கள், கரெக்டாக இருக்குது பாருங்கள். கோட்டிங் சூப்பராக இருக்கா? இப்போ நீங்கள் இதுக்கு தண்ணியை ஊற்ற தேவையில்லை. அப்படியே ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சுட்டு சிம்மில் அப்பப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்லா எப்படி வந்துருக்கு பாருங்கள். இதுலேயே நீங்கள் எதுவுமே எடுத்து வைக்க தேவையில்லை. அந்தமாரி தான் இருக்கும். நல்லா சுருள பரட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் அவ்வளோவா வந்து எலும்பே இருக்காது. அந்தமாரி தான் எடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன். ஓகேவா? ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஹார்ட் ஆகாது சிக்கன். இந்த கிரேவி நம்ம ஊற்றணும்ல, அது பாருங்கள் நல்லா முழுன்னு இருக்குது. இதை எல்லாம் வந்து நம்ம சுருள வதக்கும் போது கோட்டிங் வந்து நல்லா பிடிச்சி நல்லா ஜூஸியாக இருக்கும்.
அதுக்காக தான் சிக்கனுக்கு வதக்கின கிரேவியை தூக்கி அதில் ஊற்றுனது. ஓகேவா? டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மாவே நம்ம சொல்கிறதில்ல, ட்ரை பண்ணாதான் தெரியும் அதோட டேஸ்ட்டு. நான் ஸ்டவ்வில் வந்து தண்ணி வச்சுருக்கேன். 5 கப்பு ரைஸ் போட்டிருக்கேன், 5 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். நம்ம எப்பயுமே பாஸ்மதி ரைஸுக்கு 1 கப்புக்கு 1 கப்பு தண்ணி தான் ஊற்றுவோம். கிரேவியை பொறுத்து தான் நம்ம தண்ணியே வைப்போம். ஓகேவா? இதில் பாருங்கள், நம்ம அரைச்சி ஊற்றணுன்னா கிரேவி வந்து நிறைய இருக்குது. இன்னும் தயிர் வேறு ஊற்றணுமா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போடவும் நிறைய இருக்குது. இப்போ வந்து தண்ணி மலர்ந்துருச்சு. நான் 5 கப்புலேயே பாதி தான் ஊற்ற போகிறேன். 2.5 கப்பு தான் ஊற்ற போகிறேன். எவ்வளோ இருக்குது பாருங்கள் கிரேவி. ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் பண்ணிடலாம், ஏன்னா கையில் தெறிக்குது. நிறைய இருக்குது கிரேவி. இப்போ தண்ணி அதிகமாகிடும், அதனால் பாதி ஊற்றினா போதும். பாருங்கள், 5 கப்பு தண்ணியில் பாதி மட்டும் ஊற்றிக்கோங்க, பாதி நிப்பாட்டிடலாம். இதுவே கரெக்டாக இருக்கும். இப்போ இது மலர்ந்து வரட்டும். இதில் உப்பு, காரம், புளிப்பு ரைஸ் போட்ட பிறகு ஒரு படி தூக்கலாக இருக்கணும். நான் சொல்கிறேன். தண்ணி மலருது. தண்ணி இல்லாமல் ரைஸை எடுத்து சேர்த்துக்கோங்க. எப்பயுமே நான் வடிகட்டி வச்சுருவேன், எடுத்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி வடிகட்டல, மறந்துட்டேன். ஓகேவா? நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அந்த பிரியாணி செய்கிறதுக்கு 35 நிமிஷம் 30 நிமிஷத்துலேயே முடிச்சிடலாம். வெங்காயம், தக்காளி எல்லாம் வதங்கிறதுக்கு. இது அரைச்சி போடுறனால உங்களுக்கு வந்து லேட் ஆகும் வதங்கிறதுக்கு. அதேமாரி அந்த வாசத்தை வச்சு, கலரை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆனால் வந்து டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். சீரக சம்பாவில் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, அல்டிமேட்டாக இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் சீரக சம்பா பசங்களுக்கு தொண்டையில் இறங்காது. ஆனால் நடுவில் நான் சேர்த்துக்கிறது. இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வரும் பாருங்கள். ஏன்னா கிரேவி நிறைய இருந்தால் நீங்கள் தண்ணியை கண்டிப்பாக கம்மி பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ சேர்த்து முக்கியமாக நம்மக்கிட்ட பிரியாணியே வந்து உதிரியாக இருக்கணும். சாதமும் வெந்திருக்கணும். புளிப்பு, காரம், உப்பு 3ம் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் உப்புமாக்கெல்லாம் பாருங்கள் தண்ணி வந்து அளந்தெல்லாம் ஊற்ற மாட்டேன். எங்கள் அம்மாலாம் இந்த கரண்டி அளவு இப்படி பார்த்துப்பாங்க. இந்த அளவு 3/4 அளவு இருந்ததுன்னா கரெக்டு. இதுதான் சாதம். அரிசியெல்லாம் அப்படியே முங்கி இருக்கணும். இப்படி இருந்தாவே கரெக்டான அளவுன்னு அர்த்தம். இப்போ ரைஸும் தண்ணியும் ஒன்றா வரட்டும். இந்த சமயத்தில் புளிப்பு, உப்பு, காரம் ஒரு படி தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம சிக்கனை பார்க்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. இதுக்கப்புறம் மூடி வைக்காதீங்க, அப்படியே வந்து சுருள வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு 10 நிமிஷம் ஆச்சு. இதுவே பாருங்கள் லைட்டாக நம்மளுக்கு பிரிஞ்சு வருது சிக்கன். இதுவே கரெக்டாக இருக்கும். இது அப்படியே நம்ம சிம்மில் ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா நல்லா ஹார்டாகிடும். அதனால் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதில் கரம் மசாலா போட்டுக்கலாம். நம்ம வெறும் பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் வந்து சோம்பு தான் போட்டோம். நான்வெஜ்ஜுக்கு கரம் மசாலா போட்டால் தான் சூப்பராக இருக்கும். 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த ஸ்பூனால் நான் 4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது சின்ன ஸ்பூன் தான். நம்ம அவசரமாக செஞ்சால் கூட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நான் நிறைய தடவை டைம் இல்லாதப்போ அவசரமாக செய்வேன். அன்றைக்கின்னு பார்த்து ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பிரியாணியும் சரி, நம்ம எது பண்ணாலும் சரி, விஜிலையும் சரி, நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். அதுமாரி இன்னைக்கு பிரியாணியும் சிக்கன் பெரட்டலும் சூப்பராக இருக்கும் பாருங்கள். இப்போ வந்து
ரைஸும் தண்ணியும் ஒன்றா வந்துடுச்சு. கொஞ்சமாக புதினா. நான் இந்த பக்கம் தோசைக்கல் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் டம் வச்சுக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காட்டுவேன். டம்மு பிரித்து காட்டுறேன். இப்போ வந்து தோசைக்கல்லை மாற்றி வச்சிடலாம் முதல்ல. இப்போ தோசைக்கல் வச்சாச்சு. டம்மு வச்சுக்கலாம். இது எப்படின்னா 10 நிமிஷம் வந்து ஃபாஸ்ட்டாகவும் ஒரு 5 நிமிஷம் வந்து சிம்மில் வைக்கணும். அப்போ தான் கரெக்டாக வரும். ஓகேவா? இந்த சைடு வந்து கலர் பாருங்கள் வந்துடுச்சு. சூப்பராக வந்துடுச்சு கலர். நடுவில் நடுவில் மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகேவா? கரண்டியை பார்த்தாவே தெரியும். கிரேவி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கலர் பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஓகேவா? சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். பார்க்கும் போதே சாப்பிட்ணும் போல் வருதா? இந்த லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். பாருங்கள் சிக்கன்லாம். ஆனால் பியக்கூடாது. ஆனால் சரியான பக்குவத்தில் இருக்கணும். சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த கிரேவியில் பண்ணும்போது. நீங்கள் இன்னும் வைக்கிறதா இருந்தால் கூட வச்சுக்கலாம். நல்லா சாஃப்டாக தான் வந்திருக்கு. நான் எப்பயுமே வந்து சிக்கனை மட்டும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சு வேகவே வைக்க மாட்டேன். இப்போன்னு இல்லை, எப்பயுமே. அதெல்லாம் ஒரு சமையல் ட்ரிக்கு. நீங்கள் அந்தமாரி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் தான் வேக வைக்கணும் சிக்கனை. ரொம்ப வேக வச்சிங்கன்னா ஹார்ட் ஆகிடும். அது கீழே இருக்கிறதெல்லாம் ஹார்ட் ஆகிடும். மேலே இருக்கிறதெல்லாம் அப்படியே லப்பர் மாரி நார் நாராக வரும். நான் செஞ்சு பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா எங்கள் அப்பா வந்து சமையல்காரன்னு உங்களுக்கு தெரியும். அவர் சொல்லியிருக்காரு. அந்த பக்குவத்தில் தான் நாங்கள் செய்யுது. எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் எங்களுக்கு சமையல்லாம் கற்றே கொடுக்கல. நாங்களாக கற்றுக்கிட்டோம். எங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்து கற்றுக்கிட்டோம். ஓகேவா? இப்போ வந்து சிக்கனை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ வந்து பிரியாணிக்கு வந்து 5 நிமிஷம்தான் டம்மில் வச்சுருக்கோம் ஃபாஸ்ட்டாக. 10 நிமிஷம் ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு 5 நிமிஷம் சிம்மில் வைக்கணும். ஆஃப் பண்ணிவிட்டு டம்மு பிரிக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? இப்போ பிரியாணியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். டம்மை பிரிச்சிடலாமா? செம்மையாக வந்திருக்கு. தெரியுதா? செம்ம சூப்பராக வந்திருக்கு. சாதம்லாம் பார்த்தீங்களா? நல்லா நீட்டாக சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் அதே அளவு தண்ணி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக சாதம் உடையும், கொலன்னு வரும். இந்த அளவுக்கு உதிரியாலாம் வராது. ஓகேவா? நான் பிளேட்டில் உங்களுக்கு எடுத்து வச்சு காட்டுறேன். நான் 5 கிளாஸு அரிசி போட்டேன். 5 கிளாஸ் தண்ணி தான் வச்சேன். ஆனால் வந்து நம்ம அரைச்சி ஊற்றவும் கிரேவி அதிகமாகிடுச்சு. அதனால் நான் பாதி தான் ஊற்றினேன். 2.5 கப்பு தான் ஊற்றினேன். அதுவே நம்மளுக்கு எவ்வளோ கரெக்டாக இருக்குது. மெயின் வந்து பிரியாணிக்கு வந்து கிரேவியை பார்த்து தான் நீங்கள் தண்ணி வைக்கணும். நிறைய பேர் சொல்கிறாங்க 1.5 கிளாஸ் வைங்க, 2 கிளாஸ் வைங்க. நான் எப்பயுமே எங்கள் அம்மா வந்து பிரியாணி செய்யும் போதும் சரி அளந்து ஊற்ற மாட்டாங்க. இந்த கரண்டி, அன்னக்குத்தி கரண்டி ஃபுல்லாக முழுகணும். அதுதான் அவங்களோட அளவு. எவ்வளோ பிரியாணி செஞ்சாலும் அது ஒரு அளவு அவங்களுக்கு. இதில் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரனால தான் அளவு வச்சு உங்களுக்கு தண்ணி சொல்லித்தரேன். 1 கப்புக்கு 1 ரைஸுன்னு, 1 கப்பு ரைஸுக்கு 1 கப்பு தண்ணின்ட்டு. இப்போ இன்றைக்கி பாருங்கள், நம்ம அரைச்சி ஊற்றி வைக்கணும். 5 கப்பு ரைஸுக்கு 2.5 கப்பு தான் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். ஓகேவா? நீங்களும் அதேமாதிரி ட்ரை பண்ணுங்கள். கிரேவி நிறைய இருந்துட்டு நீங்கள் தண்ணி நிறையா ஊற்றுனீங்கன்னா நிறைய சொதன்னு ஆகிடும். பிசுன்னு சாப்பாடு உங்களுக்கு சரியான பக்குவத்தில் வராது. இப்போ நம்ம செஞ்சதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு உங்களுக்கு காட்டுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செஞ்சதை பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம். கண்டிப்பாக வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாய்.